ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை மாவட்ட முதல் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை கவுண்டன்பாளையம் பகுதியில் மாநாடு நடைபெற்றது. இதில் சிவஸ்திரீகள் லலிதா சகசரநாமம் பூஜையுடன் தொடங்கப்பட்ட பூஜையானது தொடர்ந்து கொங்கு மண்டல ஆதீனங்கள் அவர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சஷ்டிய பத பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கண்ட தம்பதிகளை நமஸ்கரித்து ஆசிர்வாதம் வாங்கப்பட்டு அனைத்து விதமான பூஜைகளும் செய்யப்பட்டன. மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக ஆலய திருப்பணிகளில் 50 வருடங்களுக்கு மேல் பூஜை செய்த சிவாச்சாரியர்களை கௌரவிக்கும் விதமாக பாராட்டி ஆசிர்வாதம் பெறப்பட்டது. மேலும் விழாவில் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம், இருக்கூர் மருதாச்சல ஆதீனம் மற்றும் கொங்கு மண்டல ஆதீனங்கள் பங்கு கொண்டார்கள். பாடசாலை முதல்வர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வந்த அனைத்து சிவாச்சாரியர்கள் அனைவருக்கும் பங்கு கொண்டார்கள். மாநாட்டில் முக்கியமாக இலவச கண் சிகிச்சை முகாம், இலவச பல் சிகிச்சை முகாம், அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச காப்பீடு திட்டம் மற்றும் ஜாதக பரிவர்த்தனை முகாம் அனைத்து முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த மாநாட்டில் நிறுவன தலைவர் கலிபோர்னியா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் தலைமையேற்று வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞர் ஐயப்பன் மேற்பார்வையிலும், மாநில தலைவர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியனின் அறிவுறுத்தலின்படி கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியர் மேற்பார்வையில் அனைத்து சிவாச்சாரியர்கள், சிவஸ்திரீகள், இளைஞர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி மாநாட்டு நிகழ்வுகளை நடத்தினார்கள். இதில் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார், செயலாளர் செல்வமுத்துக்குமார் சிவாச்சாரியார், பொருளாளர் யோக கணபதி சிவாச்சாரியார், துணைத் தலைவர் மணிவாசக சிவாச்சாரியார், ரவிச்சந்திர சிவாச்சாரியார், செந்தில் சிவாச்சாரியார் மற்றும் இணை செயலாளர் சிவராஜ் சிவாச்சாரியார் மற்றும் துணை செயலாளர்கள் சிவஞானம் சிவாச்சாரியார், கண்ணன் சிவாச்சாரியார், சபரிநாதன் சிவாச்சாரியார், விஸ்வநாதன் சிவாச்சாரியார், செல்வ கணபதி சிவாச்சாரியார் மற்றும் அமைப்பு செயலாளர் செந்தில்நாதன் சிவாச்சாரியார், கொள்கை பரப்பு செயலாளர் வினோத் சிவாச்சாரியார் மற்றும் இளைஞர் பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்ரீ ஹரிசிவம், ஞான கந்தசிவம், ஐயப்ப சிவம், சரபேசி சிவம், அலுவலக பணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்ரீமதி துர்கா, மகாலட்சுமி, ஸ்ரீமதி வேதநாயகி, ஸ்ரீமதி கோமதி, ஸ்ரீமதி பூர்ணிமா, ஸ்ரீமதி கனகதாரா, ஸ்ரீமதி விஜயலட்சுமி, ஸ்ரீமதி பிரபாவதி, ஸ்ரீமதி சுபாஷினி, ஸ்ரீமதி சுதர்ஷினி, ஸ்ரீமதி சரண்யா ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பிலும், மேலும் மாநாட்டு தலைவர் சிவஸ்ரீ சோம சுந்தரேஸ்வரர் சிவாச்சாரியார், மாநாட்டு செயலாளர் சிவஸ்ரீ பிரபு சிவாச்சாரியார் இவர்களின் சிறப்பான தலைமையிலும் இந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சமூக பாதுகாக்கப்பட வேண்டும், ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் நலசங்கம் ஏற்படுத்த வேண்டும், ஆலயங்களில் ஆகம விதி மீறல் கூடாது என்பன போன்ற பல தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் உலகமெங்கும் சிவன் கோவில் பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களுடைய சமூக நலனுக்காக, அந்த சமூகத்திற்காக ஒரு கூட்டமைப்பு, ஆதிசைவ சிவாச்சி கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு மாவட்டந்தோறும் சிவாச்சாரியர்களை ஒருங்கிணைக்கும் மாநாடானது நடந்து கொண்டுள்ளது. அது இன்று கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட மாநாடாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பலவித நலத்திட்டங்களையும் சிவாச்சாரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இலவச கண் மருத்துவம், டென்டல் டெஸ்ட்டு, எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது போன்ற சர்வீஸும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் கொங்கு மண்டலம் சிவாச்சாரிய ஆதீனங்களுக்கு பெயர் பெற்றது. சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் பல சமூகங்களுக்கு குருத்துவமாக இருந்து சேவை புரிந்து வருகிறார்கள். அவர்களையும் கூனம்பட்டி ஆதீன மன்னாவிலிருந்து மற்ற ஆதீனங்களும் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு பேராதரவு கொடுத்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் அண்ணா, செல்வமுத்துக்குமார் அண்ணா மற்றும் ஏனைய நிர்வாகிகள் இதற்கு பெரிய அளவில் உழைத்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்ட மகளிர் சிவாச்சாரிய சமூக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டத்திற்கும் அவர்களுடைய பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் இந்த சமயத்தில் பாராட்டுகிறேன். எனக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயப்ப சர்மா அட்வொகேட் அவர்கள், உயர்திரு வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சமூகத்திற்கு ஏற்படும் லீகல் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த காணொலி முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் சமூகம்
மேலும் மேலும் செழித்து ஓங்க வேண்டும். இவர்கள் மூலம் சிவன் கோவிலில் பூஜைகள் பாரம்பரியமாக நடைபெற வேண்டும். அதன் மூலம் சுவாமியின் அருளும் அனுகிரகமும் தமிழ்நாடு என்னும் புனித பூமியில், பாரத பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அத்தனை பக்தி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரன், பார்வதி பரமேஸ்வரன் அருள் கிடைத்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டுடைய தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க 45,000 கோயிலில் 3,500 கோயில்கள், கிட்டத்தட்ட 3,500 கோயில்களில் ஆகம முறையிலான பூஜை முறைகளை தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதற்கான தீர்ப்புகள் வந்துள்ள நிலையில் அதனை தொடர்ந்து செயல்பட்டு ஆகம கோயில்களில் ஆகம முறைப்படியே பூஜைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய இந்த மாநாட்டுடைய முக்கிய தீர்மானமாக நாங்கள் சொல்கிறோம். இதை உச்சநீதிமன்ற வழக்குகள், உயர்நீதிமன்ற வழக்குகள் ஏற்கனவே பல முறை எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. அதனை தொடர்ந்து இந்த தமிழக அரசும் HRNC எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அதனை நடைமுறைப்படுத்தி சிவாச்சாரியர்களுக்கான வாழ்வாதாரத்தை, ஏன்னா HRNC கோயிலில் தான் நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோம். சிவாச்சாரியர்கள் HRNCக்கு மீறி கோயில்கள் எங்களுக்கு கிடையாது. அதனால் அதை எங்களுக்கு அவங்க தான் நடைமுறைப்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். அதான் இந்த மாநாட்டுடைய தீர்மானம். நாங்கள் 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அனைத்து ஜாதியர்களும் அர்ச்சகராகலான்னு சொன்னாங்க. நாங்கள் இதை எதிர்ப்பாக, அதாவது 2021 உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அனைத்து ஜாதியர்களும் அர்ச்சகர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் எல்லா கோயில்களும் அர்ச்சகராக இருக்காங்க. நாங்கள் 3,500 கோயில்களையும், பட்டாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர்கள் 2,200 கோயில்களையும் அர்ச்சகர்களாக இருந்து தொடர்ந்து பணியாற்றுகிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே எங்களுக்கான உரிமை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கான உரிமையை அரசியல் சட்டம் மிகவும், அதாவது சரத்து 16 சரத்து 21 எங்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான அந்த விஷயத்தில் இதெல்லாம் பணி நியமன விஷயத்தில் கோயில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத சரத்து 16 குறிப்பு 5 எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதை உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் நாங்கள் சொன்னோம். அதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் 2022 ஆகம கோயில்களில் ஆகம முறையே தொடர்ந்து பூஜைகள் நடைபெறணும்னு சொன்னாங்க. அதனை எதிர்த்து தமிழக அரசு பல வழக்குகளை போட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 2023 செப்டம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கில் மறு தீர்ப்பு வரும் வரை ஆகம கோயில்களில் சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள் பூஜை செய்வதற்கு எந்த விதமான தடையும் பிறப்பிக்க கூடாது என தமிழக அரசுக்கும் அறநிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த 2023 செப்டம்பர் மாதம் வந்த தீர்ப்பிற்கு பிறகு எந்த விதமான மாறுதல்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் வராதனால ஏற்படலை. அந்த நீதி இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. மறு விசாரணை வரும் வரை எந்த தீர்ப்பில், அதாவது கோயில்களில் பூஜை செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறதுனால அது தொடர்ந்து அமுலில் இருக்கு. அது இப்போ எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. 2006ஆம் ஆண்டு 5 கோயில்களில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிகளை முதல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தார். அந்த பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு பயிற்சி பள்ளிகளை கொடுத்தாங்க. அந்த பயிற்சி பள்ளிகள் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் வலிமையாக எதிர்த்திருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சி பள்ளிகளில் தமிழாசிரியர்களை கொண்டு பயிற்சி பள்ளிகள் கொடுக்கப்படுகிறது. ஆகமத்திற்கும் தமிழுக்கும் நிறைய தமிழாசிரியர்களுக்கு உண்டான பயிற்சி இது கிடையாது. தமிழாசிரியர்களால் இந்த பயிற்சி கொடுக்க முடியாது. ஆகமம் கற்றறிந்த ஆகம அறிஞர்களால் மட்டுமே கொடுக்க வேண்டிய இந்த பயிற்சி முறையை வேற ஒருத்தரை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் பொழுது அந்த பயிற்சி செல்லாது. இதை வைத்து ஆகம கோயில்களில் பூஜை செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3,500 கோயிலில் மட்டும்தான் பூஜை செய்ய முடியாது. மற்ற கோயில்கள்லாம் நீங்கள் அவங்கள வச்சுக்கலாங்கிற மாதிரி நாங்கள் வாதத்தை வைத்தோம். அதை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்க ஆகம கோயில்களுக்கு இந்த பயிற்சி பட்டறைகள் படிக்கப்பட்ட மாணவர்கள் செயல்பாட்டுக்கு வர முடியாது என்பதை ஏற்றுக்கிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு மறுபடியும் பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மாஸ்டர் சைஃபண்டோட நடத்திட்டு இருக்காங்க. 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்புல பணி நியமன விதிகள் அப்படிங்கிறது ஆகம கோயில்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. பணி நியமன விதிகளே பொருந்தாதுங்கும் போது அதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஆகம கோயில்களுக்கு பூஜை செய்ய முடியுமா ஒரு கேள்வி. பட் தமிழ்நாட்டில் பல கோயில்கள்
ஆகமம் இல்லாத கோயில்கள் இருக்கிறதுனால அதில் பணி அமர்த்துவதில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.